ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு போட்ட பர்த்டே வீடியோ பார்த்துருக்கீங்க ரொம்ப பேர். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஜியாசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்னா கோவளத்தில் ஒரு சூப்பரான ஏரியாவுக்கு தான் போயிருக்கிறோம். இந்த ஹோட்டல் உங்களுக்கு தெரியுமா? த ஆர்ச் ஃபிஷர்மேன் ஹோட்டல். பெரிய ஹோட்டல் கோவளத்தில். இந்த பேர் சொன்னதுமே ரொம்ப பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ரொம்ப பேர் போயிருப்பீங்க. ஆனால் ரொம்ப பேருக்கு இந்த இடம் தெரியாமலே இருக்கு. நமக்கெல்லாம் இப்போதான் தெரியும் இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு. இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பாருங்க. பெரிய கார் பார்க்கிங். எவ்வளவு பேர் வர்றாங்க தெரியுமா? நம்ம எல்லாம் இவ்வளோ நாளும் மிஸ் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணினோம். இவ்வளோ நாள் எங்கம்மா இருந்தேன்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு சூப்பரான ஏரியா. இது ஸ்ட்ரைட்டாக தெரியறதான் டிக்கெட்டு கவுண்டர் வந்து 8 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே டிக்கெட் எடுத்தாகணும். 8 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. கார் பார்க்கிங், பைக்குக்கு எல்லாத்துக்குமே டிக்கெட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம கார் பார்க்கிங் டிக்கெட் எடுத்து கார் பார்க் பண்ணியாச்சு. அவ்வளோ பெரிய இடம் இருக்கும். இப்போ காரை விட்டு இறங்கி நடந்து உள்ளே போயிட்டு இருக்கிறோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே வெளியாக இருக்குல்ல. இன்றைக்கி இன்னமும் கூட்டம். நாங்கள் ஃப்ரைடே தான் வந்தோம். கூட்டம் கம்மியாக இருக்குது. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. அவ்வளவு க்ளீனாக வச்சுருக்குறாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ரூ. 20 தான் பே பண்ணுறோம். அந்த ரூ. 20க்கு ஒர்த்துண்டே நான் சொல்லிக்கலாம். அவ்வளவு க்ளீனாக வச்சுருக்குறாங்க. ரொம்ப க்ளீனாக அங்கங்கே குப்பையெல்லாம் போடுறதுக்கு பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் பாருங்க. இதில் மேப்பு வேற போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாட்டி பார்த்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்து இது இருக்குது. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க்குமா இருக்குது. கடைங்க ரொம்ப இருக்குது. எல்லா கடையுமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி. ஸ்நாக்ஸ் கடை தான். ஸ்நாக்ஸ் கடை தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்நாக்ஸ் கடை. பார்க்கு பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்கில் விளையாடுறவங்களுக்கு. நம்ம கட்சிக்கு அப்பப்போ நடந்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடக்கலாம், நல்லா தான் இருக்கு. மணல் தான் இருந்தாலும் அந்த அம்மாக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தூக்க சொல்லுவாங்க மண்ணுல. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்துட்டு வர்றாங்க. முன்னாடி எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பாருங்க, வேணுன்னே நிக்கிறா எங்க பாப்பா. ரொம்ப குறும்பு பண்ணுவா. இப்ப தூக்க சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்ப தெரிஞ்சிருக்குமே நம்ம எங்க வந்திருக்கிறோம்னு. ஆமாங்க, கோவளத்துல இருக்கிற ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பீச்சுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணினோம் நம்ம. தெரியாதவங்க ப்ளீஸ் ஒரு வாட்டி போய் சுற்றி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப போயிட்டே இருப்பீங்க இந்த இடத்துக்கு. ரொம்ப பேருக்கு நிஜமாவே தெரியாது இந்த இடம். இப்படி ஒரு பீச் இருக்குன்னே தெரியாது. உங்களுக்கே ஒரு ரிலேட்டிவ் தான் சொன்னாங்க. கோவளத்திலேயே இன்னொரு பீச் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த மீன் வாசனை தான் வரும். ரொம்ப நீட்டாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து சரியான நீட். அந்த மீன் வாசம் எதுவுமே விடாது. அப்படி ஒரு கிளீனப்பா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சில பீச்சுங்கெல்லாம் நாய்ங்க ரொம்ப அப்படியெல்லாம் இருக்கும். இங்கெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை. குப்பை எதுவுமே இருக்காது இந்த பீச்சில். அப்படி தண்ணி மட்டும்தான் வந்துட்டே இருக்கும். செம்ம ஜாலியா நல்லா விளையாடணும். பிள்ளைங்க கண்டிப்பா ஒரு பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா நம்ம விளையாடிக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பீச்சு. ஒரு குப்பை கூட இருக்காது. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பீச்ல என்ன ஒரு குப்பை கூட இல்ல, அப்படி இருந்துச்சு. அப்படி நல்லா கிளீனா இருந்துச்சு. அவ்வளவு சேஃப்டியா வச்சிருக்காங்க. லைட் எல்லாம் போட்டு நல்ல சேஃப்டியா இருக்காங்க. ஓகேன்னு நம்ம விளையாட ஆரம்பிச்சுட்டோம். நம்ம பீச்ல பிள்ளைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தண்ணியை கண்டாலே அவ்வளவுதான். இதுல வேற எங்க என் பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டே வந்துட்டு என் பையன் ஒரு ஆர்வ கோளாற போய் தண்ணியில இறங்கிட்டான். அவங்க அப்பா திட்டினதால என் பையன் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டான். நான் விளையாடவே விடல. நான் போறேன், என்னை கொண்டே வீட்டுக்கே விட்டுருங்க, எதுக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்ட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துட்டுது. அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம விளையாட கடையில ஒரு வழி ஆயிட்டோம். அப்புறம் சமாதானப்படுத்தி எல்லாரும் சரி ஓகே அண்டு திரும்ப பழையபடி திரும்ப விளையாட ஆரம்பிச்சாச்சு. எங்க தண்ணிக்குள்ள இறங்கினா வெளியில வரவே விருப்பம் இல்லை.
பிள்ளைங்க வந்து நாத்தனார் எல்லாம் அவங்க பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வரவே மாட்டேன்ட்டாங்க. நானே வரமாட்டேன். நான் வந்து காவலுக்கு நிக்கிற மாதிரி நின்றுட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப அலை வந்து கொஞ்சம் டைம் போக போக ரொம்ப ஃபாஸ்டா அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால நான் நின்றுட்டே இருந்தேன். சரி அலை திருப்ப இழுத்துட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தேன். பாருங்களேன் நான் எப்படி நின்றுட்டு இருக்கேன். அப்படி நின்றுட்டு இருந்தேன். ஜாலியாக எங்களை மறந்து விளையாடிட்டு இருக்கும்போது விசில் சட்டம் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. போலீஸ் வந்து விசில் அடித்து நம்மளை எல்லாரும் வெளியில் அனுப்பிட்டாங்க. ஏன்னா ரொம்ப அலை வந்து ரொம்ப வேகமாக வர தொடங்கிட்டு, அதனால எல்லாரும் வெளியில் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வராமல் நின்றவங்களுக்கு கேமரா வீடியோ எடுத்து மிரட்டி வெளியில் அனுப்பிட்டாங்க. ஓகே, நம்மளும் ஓடி வெளியில் வந்துட்டோம். அப்படியே வந்து காத்தாட இருந்த மண்ணெல்லாம் கொட்டிட்டு, ட்ரெஸ்ஸில் இருந்த மண்ணை எல்லாத்தையும் கொட்டிட்டு காரில் ஏறி நம்மளும் வீட்டுக்கு திரும்பிட்டோம். நம்ம வீட்டுக்கு வர 7:30 8 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்களும் ஒரு வாட்டி இந்த பீச்சுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பா